நூக்கல், பச்சை பட்டாணி, துவரங்காய், க்ரீன் கலர் கேப்சிகமை வச்சு இன்றைக்கி செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். குருமா வித் ஃபுல்காவோட நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? நூக்கலில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். கூகுள் தான் சொல்லிச்சு, நான் சொல்லலை. கூகுளில் சர்ச் பண்ணும்போது அதில் வந்துச்சு. இது வந்து என்னென்னா ஃப்ரோசன் பச்சை பட்டாணி, துவரங்காய். நம்ம பொங்கலுக்கு வாங்கி நம்ம பொங்கல் வச்சுட்டு மீதி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இந்த மாதிரி குருமாக்கெல்லாம் போட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 3 தக்காளி, 3 வெங்காயம், ஒரு ஃபுல் கேப்சிகம் எடுத்துக்கலாம், 3 நூக்கல் எடுத்துக்கலாம். எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் நூக்கல் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது, சௌச்சோவை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட், அது மாதிரி மிக்சட் வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ துவரங்காய், பச்சை பட்டாணி ஆட் பண்ணி கல்லுப்பு போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 3 பத்தை தேங்காய், 4-5 முந்திரி, 3 தக்காளி, ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணி குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும். அந்த காயெல்லாம் வதங்கின பிறகு இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 விசில் விட்டு ப்ரெஷர் அடங்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா? வெஜிடபிள்ஸ் பெருசாக இருக்குன்னா லைட்டாக கரண்டியில் நசுக்கி விட்டுக்கலாம். ஹெல்த்தி டேஸ்டி ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப்